அன்பர்களே, இன்று பிரதோஷம். சென்னை சேலையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சென்னை கிழக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலையூரில் கேம்ப் ரோடு ஈஸ்வரன் கோவில் தெருவில் இந்த கோவில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். வியாகரபாத முனிவர் மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் ஆகிய சுயம்பு லிங்கத்தை நியம நிஷ்டைகளுடன் வழிபட்டு ஆலயம் அமைத்தார். ஆலயத்தின் 8 திக்குகளில் 8 சிவகங்கைகளையும் பிரதிஷ்டை செய்து காலை முதல் இரவு வரை வரிசையாக 8 லிங்கங்களையும் அர்ச்சித்து ஆராதித்து 48 நாட்கள் வழிபட்டார். அவர் பூஜித்த லிங்கங்களில் வடமேற்கு திசையில் இருந்த சிவலிங்கம் அமைந்துள்ள கோவில் காலமாற்றத்தால் சிதைந்து போனது. அப்போது பல்லவ மன்னர் ஒருவர் தன் ஆயுள் பலத்திற்கு வரும் கண்டத்திற்கு நிவர்த்தியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஜோதிடரிடம் கேட்டார். அதற்கு ஜோதிடர், பாழடைந்த சிவன் கோயிலை புதைப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் ஆயுள் பலம் அதிகரித்து நீண்ட நாள் வாழ்வு கிடைக்கும் என்றார். உடனே அப்படி ஒரு கோயிலை தேடும்போது அந்த கோவில் பாழடைந்து இருப்பது தெரிய வந்தது. உடனே மன்னன் இங்கு வந்து இந்த கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் செய்து மதில் சுவரோடு கூடிய பெரிய கோவிலாக கட்டி அருகே குளமும் அமைத்து குடமுழுக்கு விழாவும் நடத்தினார். எம்பெருமானே, மார்க்கண்டேயனுக்கு மரண பயம் போக்கி சிரஞ்சீவித்துவம் கொடுத்தது போல் தனக்கும் நீண்ட ஆயுள் அளிப்பீராகுக என மன்னன் வேண்டினான். அவ்வாறே அவன் இறையருளால் நீண்ட காலம் வாழ்ந்தார். திருக்கடையூர் போலவே இங்கு இறைவன் ஆயுள் பலம் அளித்தமையினால் இறைவனுக்கு அமிர்தகடேஸ்வரர் என பெயரிட்டு ஏராளமான நிலபுலன்களையும் பொன் ஆபரணங்களையும் வழங்கினான். அந்நியர் படையெடுப்பின் போது ஆலயம் தாக்குதலுக்குள்ளாகி சிதிலமடைந்தது. 1970 காஞ்சி பெரியவர் சென்னை வந்தபோது இங்கு வந்து மண்மேட்டில் பழங்கால சிலைகள் புதைந்து கிடப்பதை கூறி அவற்றை எடுத்து கோயில் எழுப்புமாறு கூறினார். மண் மேட்டை அகற்றிட அமிர்தகடேஸ்வரர் உள்ளிட்ட பல சிலைகளும் கிடைத்தன. எனவே இவ்வூர் சிலையூர் என அழைக்கப்பெற்று மருவி இன்று சேலையூர் என ஆகியுள்ளது. 1972 சுவாமியும் அம்மனும் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தனர். 1975 பிற சன்னதிகள் அமைக்கப்பெற்று கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. பின் மேலும் புனரமைக்கப்பட்டு 1994, 2009 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன. 18 புனித நீர் கலந்த திருக்குளம் இங்கு உள்ளது. மாசி மகத்தன்று இதில் நீராடுதல் சிறப்பு. ராஜகோபுரம் கடந்து சென்றால் இடப்புறம் விநாயகர், 4வர் சன்னதி, கிழக்கு நோக்கி கருவறையில் லிங்க திருமேனி கொண்டு அமிர்தகடேஸ்வரர் தரிசிக்கலாம். எதிரே நந்தி உள்ளார். கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பிரகாரத்தில் தேவியரோடு சுப்பிரமணியர், அலர்மேல் மங்கையுடன் வெங்கடாஜலபதி, கருடன், நவகிரகங்கள், காலபைரவர், சந்திரன், சூரியன், ஆஞ்சநேயர், ஐயப்பன் சன்னதிகள் உள்ளன. தலவிருட்சம் அரசமரம். இங்கு சஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம் முதலியன செய்து கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், வளைகாப்பு விழா, கார்த்திகை சோமவாரம், திருவாதிரை, மாசி மகம், பங்குனி உத்திர திருக்கல்யாண விழா, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். சுபிட்ச வாழ்வை அளித்து நீண்ட ஆயுளை நல்கும் சென்னை சேலையூர் ஸ்ரீ அபிராமி உடனாய அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.